எலிசாவுக்கு மாத்திரம் புரியறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தோத்தான்ல இருக்கிறான். சொல்லுங்க. தோத்தான் என்றால் ஆவிக்குரிய ஸ்தலம், தேவ பிரசன்னம், ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிக்கிற இடம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை தோத்தான்ல இருக்கும் என்றால், பாஸ்டர், பிரதர், சிஸ்டர், நீங்க வேலையில் தான் இருப்பீங்க, அக்கிரம நிறைஞ்ச இடத்துல தான் இருப்பீங்க. இப்போ பால் சங்கர் ஐயா இருக்கிறாரு, ஒரு போலீஸ் அதிகாரி, போலீஸில் இருக்கிறாரு. என்னெல்லாம் பண்ணுவானுங்க, ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுவான், ஒருத்தன் என்னென்னமோ பேசுவானுங்க, அசிங்கமாக பேசுவானுங்க. எந்த மாதிரி இடம் அது? அதெல்லாம் கத்தர்கிட்ட கையெடுத்து கும்புறான். அந்த மாதிரி இடத்துக்கு எதுக்குமே போகிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. ஆனால் அந்த மாதிரி ஒரு இடம் அது. ஆனால் அங்கே தான் வேலை இருக்கு. ஆனால் அந்த இடத்தையும் தோத்தானாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தேவனுடைய பிரசனத்தில் இருந்தால் தான் அது தோத்தானா இருக்க முடியும். யாருக்கு புரியுது சார்? யூ ஒர்க் இன் கார்பரேட். நான் கூட கார்பரேட்டில் வேலை செய்தேன், போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்யலாம், நான் கார்பரேட்டில் வேலை செய்தேன். கார்பரேட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பேசுவான், எல்லாம் நடக்கும். கல்லூரியில் படிக்கிறீங்க, ஸ்கூலில் படிக்கிறீங்க, ஆனால் நான் தான் அதை தோத்தானாய் காத்துக்கொள்ள வேண்டிய. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் புரிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நீ காலில் இல்லையா புரிஞ்சுங்க. அந்த தோத்தான் எலிசாவு தோத்தான்ல இருக்கிற. ஏன்னா 2 பேர் இருக்கிறாங்க அதே ஊரில். எலிசாவும் இருக்கிறாரு, எலிசாவுடைய வேலைக்காரனும் இருக்கிறான். சொல்லுங்க, யார் இருக்கிறா? 2 பேரும் வேற வேறையா? இல்ல, 2 பேரும் ஒரே மாதிரி. இவன் வேலைக்காரன், வேலைனா அவருக்கு உதவி செய்கிறவன். ஆனால் அவனுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை, எலிசாவுக்கு புரிந்து கொள்ள முடியுது. இல்லையா? நம்ம எல்லாம் ஒரே ஆலயத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு சிலருக்கு புரியுது, இன்னொரு சிலருக்கு புரியலன்னா கேள்வி உங்ககிட்ட இருக்குது, நான் தோத்தான்ல இருக்கிறேனா? சிஸ்டர், பிரதர், கொஞ்சம் கேட்டுக்குங்க. நான் தோத்தான்ல இருந்தா எனக்கு புரிஞ்சுக்கும். ஏன்னா இப்ப பாருங்க, சம்பவம் இதுதான், இப்படிதான் நகருது சம்பவம், சீன் பை சீன் நகருது. இப்போ அசிரியர் என்ன பண்றாங்க? சீரியர் வந்து இவளுக்கு விரோதமாய் போராடுறாங்க. இவன் வந்து பயங்கரமா யுத்தம் பண்றதுக்காக. ஏன்னா இவங்களுக்கு என்ன கடுப்பாகுதுன்னா, இவன் ஒரு திட்டத்தை போட்டாவே எலிசாவுக்கு தெரிஞ்சிருது. அப்ப அவனுக்கு ஒரு கேள்வி, நம்ம ஒரு திட்டத்தை இங்க உட்காந்து நம்மளுடைய சீக்ரெட் ரூம்ல போடுறோம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இவனுக்கு எவ்வளவுதான் பேசினாலும் என்ன பண்றான், எவ்வளோ ஷூட் பண்ணி வெளில காமிச்சிடறான் ஏதாவது ஒரு மீடியா. அன்னைக்கு முன்னோட்டத்தில் அன்னைக்கு அப்படி கிடையாது சார். ஆனா அவனுக்குள்ள பெரிய கடுப்பு. நான் பேச அப்படியே கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவனுக்கு அவ்வளவு பெரிய கடுப்பு என்னன்னா, அப்போ ராஜா எப்படா வெளில போகுது இந்த மேட்ரு, திட்டங்கள் அவனுக்கு தெரிய வந்துடுது. So I want to declare something. There's something called a supernatural strength. Hallelujah. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை என்பதை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். சார், இதுக்கு வந்து நீ பாஸ்டர், டாக்டர், இது அதெல்லாம் அவசியம் இல்லை சார். உனக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய ஒரு தாக்கம், ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்குள்ள வரணும். இத்தனை அலுவல்கள் மத்தியில நான் ஆவிக்குரிய நிலைமையில என்னை காத்துக்கொள்ள வேண்டும், அந்த பிரசரத்திலே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ தோத்தாண்டுல ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வெளிப்பாடோடு கூட இருந்து கொண்டே இருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. When you receive that spiritual strength, you receive a spiritual revelation. ரெண்டாவது பாருங்க, இங்க உட்கார்ந்து இருக்காரு, அவன் ஸ்கீம் பண்ணிட்டான். இப்ப என்ன சொல்றான்? அவனை ஒண்ணுலாம் ஆக்கிடணும். கூப்பிடுறான் எல்லாரையும். இந்த ஒரு ஆளை, எலிசா அவ்வளவு பெரிய வீரலாம் கிடையாது, வீரனா கிடையாது, அவர் பெருசா சண்டை செய்யறவர் கிடையாது, அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனா இவர் அடிக்கிறதுக்கு ஆளுகள்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாரையும் வீட்டு முழுக்க சுத்தி நிக்க வச்சுட்டான். அது நிறைய காரியங்களுக்கு தான் நான் ஊழியக்காரங்கிட்ட பேசுறதுக்கு அது கர்த்தர் எனக்கு வெளிப்பாடை தருவார். விட்டுருங்க, இப்ப இங்க பேசுறத பேசிடுறேன். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்றோம், ஒரு பெரிய ஆர்மி நின்று இருக்குது. காலில் எழுந்து வேலைக்கார தோத்தான்ல தான் படுத்துனான். நல்லா கேளுங்க, தோத்தான்ல தான் யார் படுத்துனுக்கிறா? எலிசாவும் படுத்துனுக்கிறாரு. கேசி இல்ல, கேசி கதை முடிஞ்சிச்சு, போன அதிகாரத்தோட முடிஞ்சிச்சு. ஏன்னா கேசி என்ன பண்ணிட்டாரு, பிரைபு வாங்கிட்டாரு. கேசி என்ன பண்ணிட்டாரு, காணிக்க குத்த இவர் வாங்க கூடாதுன்னா இவர் அதை மீறி வாங்கினாரு. மேட்ரு முடிஞ்சிச்சு. அவனுக்கு என்ன குஷ்ரோகம் வந்துச்சு, இவருக்கு குஷ்ரோகம் வந்துச்சு, அவர் சம்பவம் முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்த வேலைக்காரன் கூட வர்றாரு. ஆனா இவனும் அவர் கூட இருக்கிறவர் தான். எவ்வளவு நாள் இருந்தாருலாம் எனக்கு தெரியாது, நான் ரிசர்ச் பண்ணல. ஆனா இவரு கூட தான் இருக்கிறான். நல்ல கவனிங்க, தோத்தான்லே தான் இருக்கிறான். சொல்லுங்க சார். நீங்களும் உங்க பொண்டாட்டியும் வர்றீங்க சார், நீங்களும் உங்க பிள்ளைங்களும் வர்றீங்க சார். இதே ஆலயத்தில் தான் எல்லாரும் வர்றீங்க. அநேக நேரங்கள்ல அந்த இடத்துல தான் ஜெபம் பண்றீங்க. ஆனா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாறுபாடு மாற வேண்டும் என்றால் நீ தான் உன்னை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். ஐயா ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
கேள்வியை நான் தான் சார் கேட்கணும். எலிசா ரிலாக்ஸ்டா பத்துங்கிறாரு தோத்தான்ல. இவர் எழுந்து வந்து வெளில வந்து ஜன்னலை திறந்து பார்க்கறான். டே ஐயோ, இந்த ஆளுக்கு என்ன பயனா? நல்லா கவனி யுவராஜ், சிரிக்கிறான் நல்லா. என்ன பயனா? அவரு சாவ போறான்றது, இவன் செத்து போறான்னு பயம் வந்துச்சு. பிசாசு எதிர்க்கும் போது நமக்கு என்ன வருது? மற்றவங்க யாரை பத்தி பயம் இல்லை, நம்ம வாழ்க்கை பற்றி தான் நமக்கு பயம் வருது. யார் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. But if you are in a spiritual place, if you are in a presence of God, you will not be worried. அதுதான் சார் இங்கே நடக்குது. காடிங்க என்ன கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம். இவர் சொல்றாரு, அவன் ஓடியான்னு சொல்றான், ஐயா ஐயா. எஜமான் அப்படிதான் பேசியிருப்பான். ஐயா என்னாச்சு தெரியலையே, வெளில பார்த்தீங்கன்னா எல்லாம் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, கத்தி கபடா ஓடு கூட AK-47 கூட சுத்தி நிற்கிறான் அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு. கவனிக்கிறாடா ஆரோன், என்னதுங்க உள்ளுக்குள்ள இருந்தவனுக்கு பீரி கிளம்பி ஓடியான்னு சொல்றான். இவர் என்ன பண்ண சிச்சின்னு கேஷுவலா என்னன்றாரு. டேய், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு கூட இருக்கிறவர்கள் பெரிய அநேகர் என்றார். என்ன சொன்னாரு? இந்த ஆள் ஜன்னலை திறந்து பார்க்கல, எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு கவுண்ட் பண்ணல, எவன் நிக்கிறான்னு கூட பார்க்கல. ஆனா இவருக்குள்ள ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? தோத்தான்ல இருக்கிறதுனால. யாரெல்லாம் என் கூட இருக்கிறீங்க? தம்பி எல்லாருக்கும் புரியுதா? தம்பி உன் வேலை தோத்தான்ல, நீ தோத்தான்ல இருப்பா என்றால், நீங்க தோத்தான் எல்லாரும் நான் கைகின்றனால யாரையும் பார்த்து விட்டுருங்க, நீ தோத்தான்ல இருப்பா என்றால் உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாயிருக்கும். தோத்தான் ஆசீர்வாதத்தில் உன்னை ஜெயிக்க செய்கிற இடமாய் மாறும். அல்லேலூயா. எலிசா சொல்றாரு, கேஷுவலா பேசுறேன். எனக்கு அந்த வார்த்தையை படிச்சோடனே இருங்க வரேன், நம்ம வாசித்தலாம் அப்பதான் நீங்களும் நம்புவீங்க. 16ஆம் வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும். டேய், நீ தான் என் கூட இருக்கிற, அதான் பேசுறாரு. நல்ல கவனிங்க, என்ன சொல்றாரு? என்னோடு இருக்கிறவர்னு சொல்ல. என்ன சொல்றான்? இன்னைக்கு உங்களை பார்த்தா தான் சொல்றேன், நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நம்மோடு இருக்கிற ஆண்டவரால் செய்ய முடியாது எதுவும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுடைய தேவன், எல்லா யுத்தங்களையும் ஜெயிக்கிற அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் தனியா இல்ல, என்னோடு இருக்கிற ஆண்டவர் நம்மோடு. நாம் ஆராதிக்கிற, சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ ஜெயத்தையும் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற வல்லமைகளை காட்டிலும், என்னை சுற்றி இருக்கிற 7 கோயில்கள் இருக்கிற எல்லா காரியத்தை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற ஞானத்தை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற படைபலத்தை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நம்மோடு கூட இருக்கிற, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். நாம பாடணும்ல, மாட்சிமை நிறைந்தவரே, ஓ வானம் பூமி படைத்த தேவனே, மலைகள் விலகி போனாலும் பயமில்லை. இந்த ஆளுக்கு என்ன மாதிரி ஒரு விசுவாசம் பாருங்க. அந்த விசுவாசம் நான் கர்த்தர்கிட்ட கேட்கிறேன். அல்லேலூயா. என்னோட யார் இல்லாம போனாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். சில நேரத்துல சோர்ந்து போகுது, சில நேரத்துல ரொம்ப சோர்ந்து போகுது, சோர்ந்துரும். அப்போ இதுதான் கர்த்தர் காமிக்கிறாருப்பா, நான் இருக்கிறேன்ப்பா உன் கூட. மனுஷனா தான்ப்பா இருப்பான், நான் உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன் கூட தான் இருக்கிறேன். என்கிட்ட சொன்னார்னா உங்ககிட்டயும் சொல்றாரு, நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. பல சிந்தனைகள் ஓடிட்டே தான் இருக்கும். பல காரியங்களை பார்க்கும்போது நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். இங்கே ஒரு, ஏன்னா இவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு க்ளூ இல்லை. எலிசாவுக்கு என்ன இல்லை, இப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது. இந்த வேலைக்காரன், அவன் பேர் இல்லைன்னு வச்சிங்களேன், அவன் பேர் இல்லை, அவன் வேலைக்காரன் அப்படி தான் போட்டுக்குது. கேஎஸ்னாச்சும் பேருக்கு. அப்போ இவனுக்கு அதனால் க்ளூ இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு ப்ரிப்பேர்டாக இருந்தப்ப இவனுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு பயம். எதை மறந்துட்டான்? நான் தேவன் இருக்கிற இடத்துல இருக்கிறேன், நான் தோத்தானில் தான் இருக்கிறேன், நான் ஏன் பயப்படணும்? இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்க, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, எதை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. உங்களோடு இருக்கிற ஆண்டவர் அங்கே இருக்கிறத காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். உங்களை சுற்றி வருகிற எதிர்ப்புகளை காட்டிலும் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவரால் முடியாத எதுவுமே இல்லை. Hallelujah. Your spiritual
strength needs to bring a spiritual revelation. அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய பலன் உனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாட்டை கொண்டு வருகிறதாய் மாறணும். நான் அதான் திரும்ப உட்காந்து கற்பனையில் இல்லை, ஆங்கிலத்திலையும் சில இடங்களில் வாசி பார்த்தேன். this man never stood up from his bed or never stood up from his table. அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்து எழுந்திருக்கவே இல்லை, உட்கார்ந்த இடத்துலேருந்தே பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நீ அதெல்லாம் பார்த்துட்டு பயப்படுற, நீ எதை பார்க்கலான்னா நம்ம கூட இருக்கிறத நீ பார்க்கல, நம்ம கூட இருக்கிறது அதை விட அதிகமான சக்தி நமக்குள்ளே இருக்கு. சார் இந்த 24 உங்களை பார்த்து சொல்கிறேன், 2025 ஆகஸ்ட் மாதம் 24 உங்களை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை சொல்கிறேன், உங்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். உங்களோடு இருக்கிற எல்லா காரியத்தை காட்டிலும் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு இல்லை, எப்போ அது வந்தாலும் நீங்கள் அதை சொல்லி அறிக்கை எடுங்க, என் கூட இருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. That is what I've been preaching about, supernatural. அல்லேலூயா. ரொம்ப இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்கிடுறேன் பாருங்க. எழுந்தாருங்க. இப்போ ஒரே ஒரு காரியம் தான் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே அவனுக்கு என்ன தேடி வந்துக்கிறானு அவன் கண்ணுங்களை குருடாக்கிடுங்க. அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? என்ன தான் தேடி வந்துக்கிறானு அவனுக்கு கண்ணை என்ன பண்ணுங்க கேட்டானுங்க. என்ன வேலைக்காரன் போய் முதல்ல ஒன்று ஜெபம் பண்ணாரு, இவன் கண்ணை திறங்க, ஒருத்தன் கண்ணை மூடுங்க. அல்லேலூயா. வேலைக்கார கண்ணை சொல்லுங்க. ஏன் ஜபம்லாம் உங்கள் கண்களை கத்தர் திறந்துடணும். நம்ம கண்ணை கத்தர் ஏன் நம்ம கண்ணை கத்தர் திறக்கணும். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக செய்யறோடைய கண்ணை கத்தர் மூடிடணும். யாருக்கு அப்படி ஜெபம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. இவன் என்ன பண்ணுறான் அவன் கண்ணை பொத்தி விட்டுட்டான். அல்லேலூயா. நம்ம கண்ணை ஆவிக்குரிய நிலவரத்தில் கத்தர் திறந்து விட்டுட்டான். அல்லேலூயா. சொல்லுங்க, என் கண்களை கத்தர் திறப்பார். அல்லேலூயா. இவன் கண்ணை திறந்தோடனே இவன் வேற மாதிரி ஆயிட்டான். வேலைக்காரன் எப்படி ஆயிட்டான்? மாறிட்டான். அல்லேலூயா. இப்போ ஜெபம் பண்றாரு. அடுத்த ஜெபம், ஆண்டவரே அவன் கண்ணுங்களே குருடாக்கிடுங்க. அதையும் கத்தர் செஞ்சிட்டாரு. சொல்லுங்க, தோத்தான்ல இருந்து ஜெபித்தால் பதில் வரும். தோத்தான்ல இருந்து ஜெபித்தா வெளிப்பாடு வரும். தோத்தான்ல இருந்து ஜெபித்தா வெற்றி வராமல் இருக்காது. நான் சொல்றதை கத்தர் கேட்பார். அல்லேலூயா. தோத்தான்ல உட்கார்ந்து கேட்கிறான், கத்தர் காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. சீரிய ஆவி போராடிட்டு தான் இருக்கும். சொல்லுங்க. சரி, சம்பவம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடணும். இங்கேருந்து வராங்க, இவங்க கண்ணெல்லாம் திறந்துட்டாங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க, என்னப்பா எங்கப்பா எங்களை கூட்டின்னு வந்தீங்க? அவங்களுக்கு புரியல, மண்டை குழம்பிடுச்சு. சண்டை போட வந்தவங்களுக்கு கண்ணு திறக்கப்பட்டுச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, அப்படியே கூட்டு எங்கே வந்துட்டாரு? சமாரியாவுக்குள்ளே கூட்டு வரான். நான் இடங்களை மாத்திரம் சொல்கிறேன், கேட்டுங்க. எங்கே கூட்டு வந்துட்டாங்க? சமாரியா என்றால் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு. அல்லேலூயா. சமாரியா என்றால் the place of God's judgment. அல்லேலூயா. a place of God's reconciliation. ரெண்டு காரியம் அங்க இருக்குது. சமாரியா என்றால் என்னதுங்க? கர்த்தர் ஒரு மனுஷனை ஒப்புரவாக்குறார் ஆவிக்குரிய நிலைமையில. இன்னொரு விதத்துல கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. சமாரியா என்றால் ஒப்புரவாக்குற இடம், reconciliation. சமாரியா என்றால் judgment. ஏன்னா சமாரியா ஸ்திரீக்கு கர்த்தர் ஒரு ஒப்புரவு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது சமாரியா ஸ்திரீக்கு? அல்லேலூயா. சமாரியாவில் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, நேரம் கடந்து போது குயிக்கா சொல்லிடுறேன். இப்போ காரியங்கள் நடக்கிறது. அங்கே வந்த உடனே ராஜா இவனுங்களா அப்படியே பட்சமா, ஏன்னா இவனுங்களுக்காக தான் கொத்தா வெயிட் பண்ணியிருந்தாரு. இஸ்ரவேல் ராஜா என்ன பண்ணியிருந்தாரு? இந்த சீரியனுங்களை போட்டு தள்ளணும்ட்டு வெயிட் பண்ணுகிறார் ரொம்ப நாளா. கரெக்டா அவனுங்க எல்லாம் எங்க வந்துட்டானுங்க? டேபிளுக்குள்ள வந்துட்டானு, உள்ள மாட்டிட்டானுங்க வலைக்குள்ள. அப்படிதான் சொல்லணும் இல்லையா? எப்படி இவனுங்க வந்தது? எலிசாவை அடிக்கிறதுக்கு. ஆனா எலிசாவை அடிக்கல. கர்த்தர் காரியத்தை மாத்திட்டாரு. இப்ப ஆடுங்களை ஓட்டு வர மாதிரி ஓட்டிட்டு எங்க கூட்டு வந்துட்டான்? ஊருக்குள்ளவே கூட்டு வந்துட்டான். சொல்லுங்க, எங்க வந்துட்டான்? ஊருக்குள்ள கூட்டு வந்த உடனே ராஜா சொல்றாரு, தகப்பனே, ஏன்னா அவர் ஏற்கனவே ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. ஏற்கனவே இஸ்ரவேல் ராஜா எழுந்து சொல்றாரு, ஏய் சூப்பர், கையில வந்து சின்ன பண்ணலாம். இவரு சொல்றாரு, அவங்களை ஒன்றும் செய்யாத, தண்ணியை கொடு, சாப்பாடை போடு, அவனுக்கு ஒரு விருந்து பண்ணு, அவனுங்க போட்டோம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சமாரியாவில் கொண்டு வருகிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று நியாயத்தீர்ப்பு, இன்னொன்று
இவர் என்ன நினைச்சாரு, ஆவிக்குரிய நிலைமையில இவர்களை ஒப்புரவாக்கிட்டு எப்படியாவது இந்த பிசாசு கொஞ்சம் மாறுவான்னு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தர்றார். அநேக நேரங்கள் உனக்கு விரோதமா எழும்புகிற சில ஆவிகளுக்கு கர்த்தர் சில நேரத்தில் வாய்ப்பை தருவாரு. உனக்கு விரோதமா வர்ற சில ஆவிகளுக்கு, சில யுத்தங்களுக்கு, அந்த யுத்தத்தை செய்யற பிசாசுக்கு கர்த்தர் சில நேரத்தில் வாய்ப்பை தருவார். அந்த மனிதர்களுக்கு வாய்ப்பை தருவார். அவன் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள் மேலே வரும். அதை பத்தி நீ கவலைப்படாத. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது ஐயா? If everybody understands, I will be happy. கர்த்தர் மகிமைப்படுவார். அட்லீஸ்ட் ஒரு 80% புரிஞ்சுக்கினா ரொம்ப சந்தோஷம் ஐயா. சிலர்கள் எதிர்ப்புகள் குறித்து பயப்படுறீங்க. எதிர்ப்பை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் பல வழிகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு கர்த்தர் தானேயா சொல்றாரு. அதான் நான் பார்த்துக்கிறேன்றார். நீ சும்மா இரு, நான் யுத்தத்தை பண்றேன்றாரே. சும்மா தான் இருந்தான், எந்த சண்டையும் போடல. இவன்கிட்ட அவ்வளோ பெரிய படைபலம்லாம் இல்லை. போய் சீரிய ராஜாவுடைய படையெல்லாம் போராடுறதுக்கு இவனுக்கு ஒரே வேலைக்கார மாதிரி தான் தெரியுது. எனக்கு வாசிக்கும் போது தான் புரியுது. அவனே பயந்து 2 பேரும் ரூம்ல இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் காரியத்தை மாற்றி விட்டார். இப்போ என்ன பண்ணுறான், சத்தியத்தின்படி அவங்களை எப்படியாவது என்ன பண்ணோம், ஒப்புரவாக்கணும்ட்டு சமரியாக்குள்ளே கொண்டு வந்துட்டான். இவனுங்க சாப்பிட்டானுங்க, எழுந்தானுங்க. இவனுங்க நினச்சா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுறான்ட்டு. இது 2 காரியம் நடக்குது. புரியுது, விளக்குகிறேன். வீட்டில் போய் அப்புறம் எல்லாத்தையும் வாசிக்கணும்னு நல்ல தெளிவாக புரிய நான் பேசுகிற வெளிப்பாடோடு கூட. அல்லேலூயா. Your spiritual strength will bring a spiritual revelation, and that will do your spiritual encounter. Hallelujah. உன் ஆவிக்குரிய பலன் உனக்கு ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாட்டை தரும். அந்த ஆவிக்குரிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் ஆவிக்கு யுத்தத்தை அது செய்து முடிக்கும். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? உன் ஆவிக்குரிய யுத்தம் ஜெயமாய் மாற வேண்டும் என்றால் தோத்தானிலே இருங்க. மாம்சத்துல இவன் என்ன சொல்லியிருக்கலாம், நல்லா கவனிங்க. எலிசா என்ன சொல்லியிருக்கலாம், நம்ம ரொம்ப நாளே சீரியனை தேடிட்டே இருக்கிறோம், வந்தான் மாட்டினா எழுந்து நீ முடின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் முடிக்க சொல்லல. ஏன்னா கர்த்தர் என்ன பண்றார், நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் வாய்ப்புகளை தருகிறவராய் இருக்கிறார். நிறைய நேரங்கள் அப்படி எதிராளி வீழ்த்தப்பட வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த யுத்தம் உங்களுக்குரியது அல்ல. யுத்தம் கர்த்தருக்குரியது. கர்த்தர் யுத்தத்தை பார்த்துக் கொள்வார். நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு என்னோடு கூட புரிகிறது? அவர்கள் புரிந்து கொண்டால் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. Sometimes we want to take judgment in our own hand, but God says don't take judgment in your hand. I am the Lord who judges. நியாயத்தீர்ப்பை நான் என்னுடைய கையில் எடுக்க வேண்டும் என்று அநேக நேரங்களில் போராடுகிறோம். ஆனால் நான் எடுக்கிறதை காட்டிலும் கர்த்தர் எடுப்பார் என்றால் கர்த்தர் அதை எளிதாயோ அதை கர்த்தர் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து முடிப்பார். சம்பவங்கள் எல்லாம் வாசவங்களுக்கு தெரிந்த காரியத்தை கதையோடு கூட கேளுங்க, சரித்திரத்தோடு கேளுங்க. தெரியாதவர்கள் நான் சொல்லுகிறத புரிந்து கொண்டு வீட்டில் போய் வாசிங்கன்னா நல்லா புரிஞ்சிடும். நடந்துச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னா, இந்த சீரியன் சமாரியாவின் மேலே, இந்த இஸ்ரவேலர் மேலே அவன் என்ன பண்றான், இப்போ நம்ம கிட்ட இவனுக்கு மாட்டிட்டான்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்றான், இலக்காரமாய் நினைச்சு இவர் மேல யுத்தம் பண்ணும்படிக்கு எழும்பும் பொழுது பயங்கரமான ஒரு பஞ்சத்துக்குள்ளே இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். சில நேரங்களே அதனால தான் இன்னைக்கு நான் காலையில் உங்கள் இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு காலையில் எனக்கு கர்த்தர் இதை திரும்ப ஒரு முறை ரிஃப்ரெஷ் பண்ணும்போது சொன்னார். சம்டைம்ஸ் யுவர் டிலே you think it's a denial, but in your delay I have double blessing. I want to say this again in English. If you want to understand, please understand this. பாருங்க, we are so distracted by the delay. அநேக நேரங்கள் நம்முடைய தாமதத்தினாலே திசை திருப்பப்பட்டு நாம் எதை இழந்துடுறோமோ ஆவிக்குரிய நிலைமை இழந்து விடுறோம். ஆனால் தாமதம் ஒரு நாளோ உன்னை திசை திருப்பும்படிக்கு கர்த்தர் செய்கிறது இல்ல. உன் தாமதத்தினால ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை, எத்தனை பேர் நம்புறீங்களோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? நான் விசுவாசிக்கிறையா. நிறைய காரியம் எனக்கு தாமசிச்சு இருக்குது சார். அதெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுக்கினே விசுவாசத்துல தான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்ன 1-2 காரியமா இருக்கும், எனக்கு நிறைய காரியம் தான். ஆனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன் அதுக்கு எல்லாத்துக்கும் ரெட்டிப்பாய் ஒன்று காத்து கொண்டிருக்கேன். பட் ஆனா இஸ்ரவேலின் ராஜா அதை புரிஞ்சிக்கல. நல்லா கவனிங்க, இப்ப கவனிச்சே வாங்க. இது பஞ்சம் எப்படி போயிருச்சுன்னா, அங்க சொல்லுது ஒரு கழுதையுடைய தலை, அதாவது அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒப்பனைக்கு அங்க பேசப்பட்டிருக்கிறது. ஒன் ஆஷ், ஆமென். அதனுடைய தலை அவன் சொல்றான். அங்க பாருங்க, அந்த 15ஆம் வசனத்துல 25ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரத்துல தான் இருக்கிறேன். சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு ஒரு கழுதையினுடைய தலை, ஆமென், என்னதுங்க,
80 வெள்ளிக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் எவ்வளவுக்கு வச்சான்? ஒப்பனையில் நான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அவனுங்க டாலர்ஸ்ல கணக்கு கொடுக்கும்போது பார்க்குறேன் $400. ஒரு கழுதனுடைய தலையோட 35,000. ஆட்டு தலையை வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஆகும்னு தெரியல எனக்கு. நான்லாம் கடைக்கு போய் கொண்டு நாள் ஆச்சு. இந்த மாடு தான் ரொம்ப பிரதானமாக சாப்பிடுவாங்க. தலையோ கறியோ 1 கிலோவே 900, 1000 ரூபாய் நினச்சி வச்சிங்களேன். பஞ்சு எப்படி இருக்குதுன்னா எத்தனை மடங்கு பாருங்க, பல மடங்கு ஏறி விடுச்சு. எத்தனை பேர் நோடு இருக்கிறீங்க, கவனிக்கிறீங்க? இப்போ இஸ்ரவேல் ராஜாவுக்கு வர்ற கோவம் நியாயமாக தான் இருக்கும். டே அன்னைக்கே கையில் வந்தானுங்க, அன்னைக்கே அவங்களை முடிச்சிருந்தா இந்த சூழ்நிலைக்கு நம்ம, ஏன்னா இவருடைய அன்னைக்கு உப்புரைகளை சுற்றி நிற்கிற இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. கழுதைக்கு போடுற இது புறாவுக்கு போடுற கார்படி பயிறு இட் சேஸ் $450. நான் உட்காந்து இந்த ஷேக்கல்ஸில் அதை உட்காந்து என்னன்றது சரி ஒரு கணக்கு நீங்கள் ஒப்பனையில் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தேன். ஏன் இதை மிகைப்படுத்துகிறேன் என்றால், சில இடத்துல நம்ம சில காரியத்தில் நினச்சிடும், ஐயோ நான் சரியா கவனிக்காம போயிட்டனோ, நான் விட்டு கொடுத்துடணும். நீ விட்டு கொடுக்கல, ஒரு காரணத்தை கர்த்தர் விட்டு கொடுக்க சொல்லியிருப்பார். ஒரு வெளிப்பாட்டை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், கேட்டுங்க. அது அன்னைக்கு எழுந்து முடிச்சிருக்கணும். ஏன் பண்ணாமல் போயிட்டேன்? ஏன் இதை நான் ஜெயிச்சு நான் தான் சண்டை போட்டுக்கணும், நான் கம்முன்னு விட்டு கொடுத்துட்டேன். இல்லை, கர்த்தர் ஒரு காரணத்துக்காக இதை செய்ய விட்டுருக்கிறார். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இஸ்ரவேலில் அந்த ராஜா ஒரு நாள் உப்பரைகளை நடந்துட்டே இருக்கிறார். 2 அம்மா அங்கே பேசின்னு சண்டை போட்டுனுது. என்னம்மா சண்டைங்க வா அப்படின்னா சொல்லுது, நாங்கள் 2 பேரும் ஒரு தீர்மானம் பண்ணோம், பஞ்ச கோடிதான் இருக்கிறதால உன் பிள்ளையை இன்னைக்கு சாப்பிடலாம், நாளைக்கு என் பிள்ளையை சாப்பிடலாம், அப்படி போராடணும். ஒரு பிள்ளையை சாப்பிட்டுட்டோம். இப்போ அந்த அம்மா கொடுக்க மாட்டேன்னு தாய் பாசத்தில் கத்தினுக்குது. இந்த ஆள் கேட்டுன்னு சட்டை கிட்டலாம் கிழிச்சுன்னு உள்ளே போட்டுக்கிற பனின்னு தெரியுதுன்றான். நான் போய் பேசலை, அண்டர் வேறு தெரியுது, அண்டர் கார்மெண்ட் தெரிற அளவுக்கு இருக்கு. அப்போ எப்படி ஆயிருப்பார் ராஜான்றதை மறந்து கோவம் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணடே அந்த ஆளை தூக்கினுவா தாவப்பான்னு சொன்ன பத்தியா. அந்த ஆள் பேசானே கேட்டு நிறைய பேருக்கு எப்படி தான் நிறைய பேருக்கு இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டு ஏமால கூட கோவம் வரும். நான் தான் பேசினுக்கிற மாதிரி இந்த ஆள் பேச்சை கேட்டு தான். ஆனால் ஒரு வசனம் இருக்குது இதே தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேளுங்க. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஆமீன் சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல இருக்கட்டும். நான் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியில் இல்லை, ஆனால் கர்த்தர் பேச வச்சுங்கிறார். நீங்களும் தலையெழுத்திங்க தான் உட்காந்துக்கிறீங்க. நானும் தலையெழுத்துன்னு சொல்ல மாட்டேன், நான் இந்த ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறேன். என் வார்த்தையை நம்பி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அந்த வார்த்தையில் ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் கீழ்ப்படிதல் பேசிட்டே இருக்கிறேன் இல்லையா, அந்த கீழ்ப்படிதலை உபயோகப்படுத்தி பாருங்க. நீ கீழ்ப்படியாத வரைக்கும் தாமதங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இன்னைக்கு நான் திரும்ப சொல்றேன், என் ஆதங்கத்தில் பேசலை, கர்த்தர் சொல்றத சொல்றேன். இஃப் யூ டோன்ட் obey, you are not willing to obey because God wants to do something different. எதையோ ஒன்றை மாற்றி செய்யும்படிக்கு கர்த்தர் இருக்கும்போது கர்த்தருக்கு இடம் கொடுக்காம இருப்பாய் என்றால், இவன் சொன்னதுக்கு அவன் கீழ்ப்படிஞ்ச மாதிரி விட்டுட்டான். யாரு? இஸ்ரவேலின் ராஜா. ஆனா இப்ப மண்டைக்கு முத்திக்கிச்சு. இந்த ஆளால தான் என்ன பண்ணுச்சு, பஞ்சம் ஒரு பக்கம் போகுது, இங்க அம்மா அடிச்சு என்ன பண்றானுங்க, எல்லாரும் அப்படி போற நிலைமை. அவனை தூக்கிட்டு வாடா எங்க இருந்தாலும். கட்டளையை பிறப்பிக்கிறார். எலிசா உட்கார்ந்து கொண்டு இப்ப யோசிக்கிறார், ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ண, நீங்க சொன்னதான செய்த ஆண்டவரே, ஏன் இது? இப்ப கர்த்தர் திரும்ப இறங்கி வருகிறார். நல்ல கவனிங்க, தோத்தானை விட்டு எலிசா போகவில்லை. நான் திரும்ப உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். எங்க விட்டு போல, தோத்தானை விட்டு எலிசா போகவில்லை, தோத்தானுக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப 7ஆம் அதிகாரத்துக்கு நகர்ந்து விட்டோம். 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனங்களை கர்த்தர் பேசுறாரு, நாளைக்கு இதே நேரத்தில் இந்த சூழ்நிலை மாறும். கர்த்தருடைய வார்த்தையை நம்புறவங்க நம்புங்கன்றார். அல்லேலூயா. அத கவனிங்க, சொல்றாரு பாருங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, நாளைக்கு இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை. என்ன சொல்றாரு? எது உங்களுக்கு 8500 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குதோ, எது கார்படி பயிறு, கார்படி ஒரு மரக்கால் எங்க, கார்படி எங்க? கார்படி பயிறு 4500 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறது. என்னுடைய ஒப்பீடு கணக்கில் போட்டு பார்த்ததுல அவர் சொல்றது அப்படியே இறக்கி 400 ரூபாய்க்கு மாத்திடுறேன். அல்லேலூயா. 8500 ரூபாய் எங்க இருக்குது? 400 ரூபாய் கர்த்தரால செய்ய முடியும். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? காரியத்தை மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என்கிட்ட என்னமோ அசைக்க முடியாத கர்த்தர் பேசியிருக்கார். நிறைய ஆட்சிகள் மாறும். இன்னைக்கு இங்க சொல்றேன், ஒளிபரப்பில் சொன்னா அது நல்லா இருக்காது. நிறைய ஆட்சிகள் மாறும். தேசங்களுக்குள்ள பெரிய வித்தியாச கர்த்தர் தருவார். பெரிய பெரிய சமாதானங்கள் திரும்ப எல்லைகளுக்குள்ள கட்டப்படும். ஆண்டவர் தீர்வா சொல்றார்.
நீங்க மார்க் பண்ணி எழுதி வச்சீங்க, இது நடக்கும், கர்த்தர் மகிமைப்படுவாராக. மாறும், தேசங்களுக்குள்ள மாறும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும். திரும்ப தேசங்களில் எந்தெந்த பிரச்சனைகள், எந்தெந்த சூழ்நிலைகள் கொந்தளித்து எழுந்து கொண்டிருக்கிறதோ, உங்கள் வேலைகள் அது நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு, உங்கள் வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டு, உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டது எல்லாத்தையும் கர்த்தர் யூட்டர்னில் திருப்பி கொண்டு வந்து எந்த திட்டமும் அதில் நிறுத்திடுவார். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா, தேவனால முடியும். இதுக்கு நான் செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய அதிகாரி இல்லை, நான் அரசியல்வாதி இல்லை, நான் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் இல்லை, இல்ல எனக்கு யாருமே தெரியாது. ஸ்டாலின் ஐயாவை தெரியாது, ட்ரம்ப் தெரியாது, மோடி ஐயாவை தெரியாது, யாருமே தெரியாது. பார்த்துதான் இருக்கிறவங்களுக்கு நீங்க பார்க்குற மாதிரி தான். கர்த்தர் சொல்லுகிறார், அதை நம்புகிறேன். அல்லேலூயா. சொல்றாரு, சமாரியாவில் நாளைக்கு இந்த நேரத்தில் காரியம் மாறும். ஆனா இங்க ஒருத்தர் கோபத்தில் சுத்திட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியாது கர்த்தர் 2 காரியங்களை மாற்ற போறாரு. சமாரியாவில், அதாவது சீரியனுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்தாரு. ஆமென். அதுல கர்த்தர் யார் என்று மகிமைப்பட்டார். அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதனால சுருக்கமா 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடுறேன். இங்க அதனால்தான் இந்த சப்ஜெக்டே நான் சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்னு பேசிட்டே இருக்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில். இங்க பாருங்க, யுத்தத்துக்காக சீரியனுடைய படைபலம் இப்போ இறங்கி இருக்குது. அங்க எலிசாவை அடிக்கிறதுக்காக வீட்டை சுத்தி வந்துட்டாங்க, தோதான சுத்தி. இங்க தேசத்துடைய வாசலுக்கு முற்றுகை போட்டு உட்காந்துட்டானுங்க. அப்ப எப்படி இருந்திருப்பானுங்க? பல ஆயுதங்கள், பல படைகள், பல காரியங்களோடு கூட வந்திருப்பாங்க. கர்த்தர் பாருங்க இங்க என்ன பண்றாருன்னா, இதை எளிமையாக்கணும், சிம்பிள் ஆக்கணும். எப்படி ஏதோ மொழியாய் தண்ணியை கொண்டு வந்து மழையே இல்லாம காத்தே இல்லாம தண்ணியை கொடுத்தாரு, அந்த மாதிரி இங்க 4 பேர் ஒதுக்கப்பட்ட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த 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 தேசத்தில் அவங்க ஸ்தானம் என்ன? குஷ்டரோகிகள், ஒதுக்கப்பட்டவர்கள். தமிழ்ல சொல்லணும்னா நம்ம குஷ்டரோகின்னு சொல்றதை காட்டிலும் புறம்பாக்கப்பட்டவர்கள். பாளையத்துக்கு புறம்பே தான் வைக்கணும், அவங்கள வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அவங்க 4 பேர் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எப்படியும் செத்து தான் போறோம், நாம போனாலும் சாவதான் போறோம், இங்க உட்கார்ந்தாலும் சாவதான் போறோம், நம்ம எழுந்து என்ன பண்ணலாம், அங்க போயிட்டு அந்த பாளையத்துக்குள்ள போவோம். இங்கதான் பஞ்சம் என்ன பண்ணுது, தலை விரிச்சு ஆடுது. ஒண்ணு பிள்ளைங்களை வெட்டி சாப்பிட்டுங்கிறாங்க, இல்லைன்னா இவனுங்களுக்கே இல்லாத போது நம்ம ஒதுக்கப்பட்டவங்க எங்கடா தர போறாங்க சொல்லி இவங்க எழுந்து என்ன பண்றாங்க, பாளையத்துக்குள்ள போறாங்க. ரொம்ப அஸ்டானிஷிங்கான முக்கியமான ட்ரம்ப் கார்டு விஷயம் தாங்க கேட்டுங்க. இவங்க எழுந்து இந்த 4 குஷ்ரோகிகள் நடக்கிறதுடைய சத்தத்தை கர்த்தர் எப்படி அங்கே உட்கார்ந்து இருக்கிற படைபலத்துக்கு கர்த்தர் கேட்க பண்ணுகிறார் என்றால், குதிரைகள் புறப்பட்டு யுத்தத்துக்கு வர்ற மாதிரி கர்த்தர் கேட்க பண்ணிட்டார். அல்லேலூயா. அந்த அம்மா கிட்ட, அந்த விதவை கிட்ட இருந்த கொஞ்சம் எண்ணெயை எடுத்துட்டு போ அப்படின்னாரு, போயிட்டு ஊத்து. அந்த மாதிரி இவங்க கிட்ட இருக்கிற, நான் நினைக்கிறேன், இது என்னுடைய நினைப்பு மாத்திரம், நீங்களே புரிஞ்சுக்கலாம். குஷ்டரோகிகளாக இருந்தவர்கள், அவருடைய சரீரத்தில் அவ்வளோ பலவீனப்பட்டவங்க எப்படி நடந்திருப்பாங்க? கம்பீரமாக நடப்பான், அப்படியே பயங்கரமா டிப் டாப். இதுல என்னது, ஆர்மியில கத்து கொடுத்த மாதிரி நடப்பான், எப்படி நடந்திருப்பான்? அப்படியே காலை இழுத்து ரத்தம் சொட்ட சொட்ட. ஐயா, கொஞ்சம் கற்பனை ஏன் சொல்றேன்னா, நம்ம புரிஞ்சுக்கணும், சில இடத்துல கர்த்தர் செய்கிறதற்கு அவருக்கு எப்படி வேணா செய்ய முடியும். அல்லேலூயா. அவன் ஃபுட் பிரிண்ட் வைக்கும் போது நீங்க பாருங்க, இப்படி சத்தம் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அவனை இழுத்து காலை இழுத்து 4 பேரும் ஒருத்தனை பிடிச்சி நடந்து போகும்போது அவனுக்கு எப்படி கேட்குது? ஹலோ, எப்படி இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் சீரியன் ராணுவத்திற்கு ரதங்களும் இரைச்சலையும், குதிரைகளின் இரைச்சலையும், மகா இரைச்சல், வனகா ராணுவத்தின், நல்ல கவனிங்க, மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணியதுனாலே அவங்க சொல்லிக்கிறானுங்க, அப்பா இவனுங்க ஒருத்தனா வரல. அந்த காலத்துல எகிப்தியர் பெரியவர்களாக இருந்தாங்க, எகிப்தியனை கூட்டுக்கிட்டு இவனுங்க 3 பேரா வரானுங்கடா, நம்ம தாங்க முடியாது, ஓடி போயிடலான்ட்டு ஓடியே போயிட்டானுங்க. ஒரு அல்லேலூயா. சில நேரத்தில் போராட்டமே இல்லாம ஜெயம் தருவார் தம்பி. We sit and do a lot of strategies, but God does not work in our strategy. நாம உட்கார்ந்தா சில காரியம் இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இந்த டாட் வச்சு விளையாடிட்டு இருப்போம்.
கர்த்தருக்கு டாட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உட்கார்ந்த இடத்துல வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவார். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? எத்தனை பேருடைய விசுவாசம் பெருக தொடங்கிடுச்சு? இந்த காலம் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரை? கர்த்தரை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள். கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. என் தேவனால கூடாது எதுவுமே இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் காரியங்களை செய்வார். இவன் நினைச்சா எலிசாவை சாவச்சிடணும், இல்லைன்னா டேய் அன்னைக்கே நான் யுத்தம் பண்ணிருக்கணும், நீ எழுந்து யுத்தமா பண்ணாத, அதனால உனக்கு 10 பேர் செத்து போவா, அவனுக்கு வேணா 100 பேர் செத்தா உனக்கு 10 பேர் சாவா. ஆனா அதெல்லாம் நீ செய்ய வேண்டியது இல்லை. நீ சும்மா உட்கார்ந்துரு, எல்லாரையும் காப்பாத்துற, நான் ஜெயத்தை தருவேன். கர்த்தர் 2 வெற்றிகளை கர்த்தர் ஒரே நேரத்தில் தர வல்லவராய் இருக்கிறார். தேவனால கூடாது எதுவும் இல்லை. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் அப்படிப்பட்டவரியா? அப்படி ஆண்டவர் அவ்வளோ பெரிய வல்லவர். அவரால் முடியாத எதுவுமே இல்லை. என்னோடு இருக்கிறீங்களா? என்னோடு இருக்கிறீங்களா? You don't fight your battles. ஒரு யுத்தங்கள் நீங்க செய்யாதீங்க. Be in the place of spiritual revelation. That will bring a spiritual strength. ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வரும். அது உனக்கு ஜெயத்தை ஜெயிக்கிறதற்கு அது ஏதுவாய் மாறிவிடும். எலிசா தீர்க்கதரிசி தான், கையில கத்தி இல்லை, கண் இல்லை, வார்த்தை தான் இருக்குது. கர்த்தர் ஜெயத்தை தருவார். இல்லையா? உங்களுக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம். யாருன்னா உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறா? நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கிறேன். யாரும் பார்த்துக்காதீங்கப்பா, கர்த்தர் கூடகிறாருப்பா. லேலுயா, லேலுயா. கர்த்தர் பார்த்து பாருப்பா. சேதத்தில் நானும் ரொம்ப கெஞ்சி கேட்கலாமா கொஞ்சம் பேர்கிட்டலாம் கூட நினச்சேன். நான் நடுவில் கூட, இப்போ நீங்கன்னாச்சும் கொஞ்சம் பேர் இருங்கப்பா, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பான்ட்டு. அப்போ தான் கர்த்தர் சொன்னார், ஏன்பா இது மாதிரி எப்படி மாறி மாறி எப்படிப்பா ஒருத்தரை சார்ந்துட்டுருப்ப, என்ன ஃபுல்லாக சாருப்பா. லேலுயா. சம்டைம்ஸ் யூ ஃபீல் வெரி ட்ரெயின்ட். You're drained sometimes because things are delayed. சில நேரத்தில் நிறைய காரியங்கள் தாமதமாகுது, சில காரியங்கள் நடக்காமல் டிலே ஆகிட்டு இருக்கிறதுனால உள்ளுக்கு ஒரு ஆவிக்குரியதை அப்படியே வத்தி போகிற மாதிரி மாறிடுது. ஆனால் நீ கர்த்தர் சொல்கிறாரு, நீ இருக்க வேண்டியது தோத்தான், நான் இருக்கிற இடத்துல இரு. டான் மோன் ரொம்ப நல்ல ஒரு வர்ஷிப் லீடர், பல பாடலை ஏற்றிருக்கிறார், நிறைய ஆராதனைகள். அவர் சொல்லுவார், அதான் சொல்கிறாரு, ஒரு பாட்டு கட்டியிருக்கிறாரு, I just want to be where you are. நீங்கள் இருக்கிற இடத்துல நான் எப்போ இருந்துனே இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ரொம்ப வருஷமா, எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு மேலே அந்த பாடல் இருக்குது. I just want to be where you are அப்படின்னு அடிக்கடி கேட்பேன். கர்த்தர் இருக்கிற இடத்துல நாம் இருந்துகிட்டே இருந்தோம்னா கர்த்தர் பார்த்துப்பாரு. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? எத்தனை பேருடைய விசுவாசம் இன்னைக்கு கர்த்தர் துளிர விடுறாரு? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு காரியம் நடக்கணும்னா கர்த்தர் இருக்கிற இடத்துல இருங்க, கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்யணும், கர்த்தர் இருக்கிற இடத்துல இருந்தால் கர்த்தர் செய்வார். நான் செய்ய போகிறதில்ல. இருக்கிற இடங்களை கண்ணில் முடி ஒரு ஜெபம் பண்ணுங்க. நேரம் ஓடிடுச்சு. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பொறுமை அந்த நிதானத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, எல்லாம் கேளுங்க, பிள்ளைங்க கேளுங்க. ஆண்டவரே நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாச்சு ஆண்டவரே. ஆண்டவரே இந்த எல்லைகளுக்குள்ளே நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு எல்லாரும் கமான், எவ்ரிபாடி. கர்த்தர் சொல்றாரு, இந்த காலத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். என்னோடு கூட இந்த நாட்டில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, இந்த காரியங்களை விட்டு ஒரு நிமிஷத்தில் சில காரியங்களை பகிர்ந்து கொள்றதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. ஐம் ஸ்பீக்கிங் அபவுட் சூப்பர் நேச்சுரல் பவர், சூப்பர் நேச்சுரல் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் காட். கர்த்தர் எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை தான் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் இதை கேட்கும்போது I want to declare something. If you want to experience the supernatural power of God, you got to be in the place where that supernatural operates. எங்க அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டது அசைவாடுகிறதோ, எங்க செயல்படுமோ அங்கே இருங்க. எலிசா தான் எதிர்பாராத ஒரு பெரிய போராட்டம் வரப்போகுது அப்படின்னு அறியாமலே, ஆனால் தேவன் இருக்கிற இடத்துல தோத்தான்ல அவன் இருந்து கொண்டே இருக்கிறான். He is with the divine encounter with God. கர்த்தரோடு கூட ஒரு கனெக்ஷன்ல இருந்துட்டே இருக்கிறான். சுத்தி ஒரு பெரிய ஆர்மி வந்துடுச்சு, எல்லா காரியங்களும் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அவன் உட்கார்ந்துட்டு வேலைக்காரன் பார்த்துட்டு சொல்லும்போது கேஷுவலாக சொல்றான், அவங்களோடு இருக்கிறவர்களை காட்டில நம்மோடு கூட இருக்கிறவர் அநேகர்ன்றான். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஆண்டவரோடு கூடவே இருந்துட்டு கர்த்தரை நம்பி கர்த்தர் சொல்றபடியே செய்து கொண்டிருங்க. உங்களோடு கூட இருக்கிற கர்த்தருடைய பலம் என்பது அது எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீங்க. Be in the place where God is. கர்த்தர் இருக்கிற இடத்துல இருங்க.
The Lord will give you spiritual revelations because you are strengthened by that spiritual strength. Any encounter that you're facing, எந்த யுத்தத்தையுமே நீங்க எதனாலும் உங்க கையினாலோ இல்லை உங்களுடைய போராட்டத்தினால செய்யாம கர்த்தருடைய பலத்தை கொண்டு அந்த ஆவிக்குரிய யுத்தங்களை செய்து முடிக்கிறதுக்கு ஏதுவாய் மாறிடும். இந்த காலைல கர்த்தர் அதை சொல்றாரு, அதை பெற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் ஜெயிக்கிறவர்களாகவே இருந்து கொண்டிருப்பீங்க.